இந்த பிரபஞ்சத்தில் மிதுன ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசி அப்படின்னாலே நீங்கள் தண்ணீருக்குள் அழுது கொண்டிருக்கின்ற மீனை போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் அடுத்தவங்க முன்னாடி கஷ்டப்படாத மாதிரி தான் காட்டிப்பீங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் யாருமே உங்களுக்கு உதவி பண்ணவே போகிறது கிடையாது. மேலும் உங்களை கஷ்டம்தான் படுத்துவாங்க. உங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி உங்கள் கிட்ட வந்து இன்னமும் உங்களை மன அழுத்தத்துக்கு தான் ஆளாக்குவாங்க. அதனாலேயே நீங்கள் பெரும்பாலுமான இடங்களில் உங்களோட கஷ்டத்தை உங்ககிட்டயே வச்சுப்பீங்க. வெளியில் மற்றவங்க முன்னாடி பொய்யான ஒரு புன்முறுவலான புன்னகையோடு தான் எப்பயுமே இருப்பீங்க அன்பர்களே. நீங்கள் பட்டு கொண்டிருந்த அனைத்து கஷ்டத்துக்குமே பலன் கிடைக்கக்கூடிய ஒரு பொற்காலம் பிறந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலம் முடியும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஏன்னா சனி கொடுத்தார் எவர் தடுப்பார் அப்படின்னு இருக்கும்போது அவர் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா எத்தனை கிரகங்களின் சக்திகள் அதை தடுத்தாலும் சனி பகவானுடைய பார்வைக்கு ஈடாகாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்னே ஒன்று தான். தயவு செய்து யாருக்குமே எந்த உதவியும் செய்யாதீங்க. வரக்கூடிய 4 மாதங்கள் நீங்கள் யாரை நம்பி எந்த உதவி செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வரக்கூடியது என்னவா இருக்குன்னா துரோகம் மட்டும்தான் இருக்கும். பொதுவாக உதவி செஞ்சால் நன்றி கடன் தானங்க ஐயா வரணும். ஆனால் உங்களுக்கு வராதுங்கம்மா. உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே துரோகம் தான். நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலுமே சரி அதை யாருமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. உங்கள் கிட்ட இருந்து பண வரவு வர வரைக்கும் அவங்க வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களை சுரண்டி என்னெல்லாம் சாதிச்சுக்கணுமோ அத்தனையும் சாதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உங்களால் ஒரு விஷயம் முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களை அப்படியே ஓரங்கட்டி ஒதுக்கி வச்சுருவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நன்றி கட்ட உள்ளங்களுக்கு மத்தியில் தான் இந்த கலியுகத்தில் அன்பான மிதுன ராசி அன்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி வாழணும்? நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குடும்பம் உண்டு, நம்ம பிள்ளைகள் உண்டு அப்படின்னு வாழணும். அடுத்தவங்களோட கஷ்டத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்கி கொடுத்தீங்களோ, யாருக்காக பணம் வாங்கி கொடுத்தீங்களோ அவங்க தக்க சமயம் வரும்போது அவங்களுக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்த கடனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கடன் சுமையுமே நீங்கள் தான் சுமக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அன்பர்களே. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படின்றது நாம் எந்த இடத்துலையுமே தப்பே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தமே. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சறுக்குனது தான் சாக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது வரக்கூடிய 4 மாதங்கள் யாருக்காகவுமே எந்த கடனையும் வாங்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் எவ்வளோ கடன் வேணால் வாங்கிக்கோங்க. அடுத்தவங்களுக்காக இன்னொரு இடத்துல இருந்து கையெழுத்து போட்டு, முக்கியமாக கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க அன்பர்களே. அந்த ஒரு கடன் 2-3 கடன்களாக கண்டிப்பாக பெருகக்கூடிய அபாயகரமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆகையால் அன்பார்ந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் தயவு செய்து எந்த ஒரு பண பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளவே வேண்டாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் யாரை பார்த்தாலும் நம்பிடுறீங்க. முதல்ல எல்லாரையுமே வெள்ளந்தியாக நினைக்கிறீங்க. உண்மை என்ன தெரியுமா? உண்மையான வெள்ளந்தியே நீங்கள் தான். உங்களை யாரெல்லாம் ஏமாத்துறா, உங்ககிட்ட அந்த நேரத்தில் காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு கூட கண்டுபிடிக்கவே தெரியாத அளவுக்கு உண்மையான வெள்ளந்தியான மனம் படைத்தவர்களே நீங்கள் தான் அன்பர்களே. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு கூடவே இருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே குழி பறிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இனிமேலும் அவர்கள் விரிக்கக்கூடிய குழியில் அன்பான மிதுன ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பர்கள் விழவே கூடாது. உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் நல்லது எது, கெட்டது எது, சரியான பாதை எது, தவறான பாதை எது அப்படின்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு அன்பர்களே. இனிமே உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே சேஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடந்தே தீரும். பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே பலன் நிச்சயமாக கிடைக்கும்.
இது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? நாம் உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு அப்படின்னு வாழணும். வயலில் இருக்கக்கூடிய வரப்பு மேலே மட்டுமே தான் நம்ம நடந்து செல்லணுமே தவிர, கொஞ்சம் கூட நம்மளுடைய பாதை திசை மாறினா நிச்சயமாக நமக்கு கஷ்டம் வந்தே தீரும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாருமே சரி, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட மனதளவில் உங்களுக்கு சாதகமாக நினைக்காதவர்களை தான் நீங்கள் உங்களுக்கு நெருங்கியவர்களாகவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே. தயவு செய்து உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதை எப்பயுமே உங்களோடையே வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. யாரையாவது நம்பி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய முதுகுக்கு பின்னால் மிகப்பெரிய குழியை பறிக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. தயவு செய்து உங்களோட கஷ்டத்தை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்ச தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்கள். இஷ்ட தெய்வமான முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்கள். என்னுடைய சரவண பவனின் வேல் உங்களுக்கு பக்க பலமாக தக்க பலமாக வந்து உங்கள் கூடவே நிற்கும். அன்பர்களே, முருகப்பெருமானை நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையுமே பாதியாக குறையும். வேலுண்டு வினையில்லை அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இனிமே எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு இருந்த நீண்ட நாள் நோய் கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக தீரும். அன்பர்களே, தைரியமாக இருங்க. மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செய்து மன அழுத்தத்துக்கு ஆளாவாதீங்க. மன தைரியத்தோட அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு 10 நிமிஷம் தியான நிலையில் உட்காந்து சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கையை தினசரி ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன தெளிவு கிடைக்கும். மனசு தெளிவாக ஆகிட்டாலே நிச்சயமாக அந்த மனசுக்கு ஒரு தைரியம் வரும். அப்படி தைரியம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஜெயம்தான். தெளிவான பாதையில் கண்டிப்பாக நீங்களே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. யாருக்கிட்டையும் ஆலோசனையே கேட்காம நடப்பீங்க. எது சரி எது தப்பு அப்படின்னு மற்றவங்க கிட்ட நீங்கள் கேட்க மற்றவங்க உங்களுக்கு நல்ல விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க, நல்ல வழியை காட்டவும் மாட்டாங்க. ஏன்னா மிதுன ராசி அப்படின்னாலே யாருக்குமே பிடிக்காது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உயரத்தை போய் அடையிறதுக்கு 1000 தடைகளை ஏற்படுத்தியே தீருவாங்க. அப்பேற்பட்டவங்க மத்தியில் நீங்கள் நிச்சயமாக ஜெயித்தே தீர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமும் கூட. நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்கும். உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்களை வெற்றி பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நாட்களுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கோல் செய்யாததை நாள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 30 நாளில் எந்த நாளில் வேணாலும் நீங்கள் முருகனுடைய அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு இடத்துல போய் முருகனை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் அப்படின்றது வந்தே தீரும். அன்பர்களே, தைரியமாக இருங்க. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். இருக்கக்கூடிய 12 ராசிகளிலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலியான வெற்றிகரமான ராசி அப்படின்னாலே அது மிதுன ராசி தான். பல கஷ்டங்கள் நடுவில் வந்திருக்கலாம், அதை எல்லாமே தாண்டி இன்னைக்கு இந்த நிலைமையில் நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய மன தைரியமும் மட்டுமே தான் காரணம். அன்பர்களே, நல்லதே நடக்கும். ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. நன்றி.